அக்கிரமத்தை யாருக்கெல்லாம் மன்னித்து விடுவார், என்னாதிருப்பார்? யாரு கர்த்தர் அப்படி செய்வார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்திற்குள்ள சில காரியங்களை வைத்துக் கொண்டு வெளியே நல்லவைகளாக காட்ட முடியும். வெளியில சுத்தமா இருப்பது போல காண்பிக்க முடியும். உள்ள இருக்கிற இருதயம் ஒன்றை சிந்திக்கும், ஒன்றை செயல்படுத்தும். ஆனா வெளியே அதையெல்லாம் மூடி வைத்து காட்ட முடியும். இது மனித இயல்பு. அப்படியான யாருடைய அப்படிப்பட்ட அக்கிரமத்தை அவர் மன்னித்து விடுவார்? எண்ணவே மாட்டார். அதை எண்ணி பார்க்கறதே இல்ல. அப்படின்னா ஆவியில கபடம் இல்லாத இருக்கிற மனுஷன். இரண்டாவது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களை. இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களை அப்படி ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப யாரை அப்படி செய்வார் என்றால் அதை குறித்து ஒவ்வொன்றாய் நம்ம கவனித்து வருவோம். யாருக்கு அந்த மாதிரி செயல்படுவார்? நாம் வசனங்களை வாசிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எவனுடைய அக்கிரமத்தை மன்னிப்பார் என்று. அப்படியானா அது யாரா இருக்கலாம்? எப்படிப்பட்ட மனோபாவம் உடையவர்களாக இருக்கலாம்? எந்த மனிதருக்கு அப்படி செய்திருக்கிறார் என்று வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாம் காண முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், ஆவியில கபடம் இல்லாதவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வாறான நம் உள்ள பிரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். எவரே ஆக்கியோன் சொல்லுகிறார், அவர் வார்த்தை வல்லமை நிறைந்தது. வல்லமை அப்படின்னு சொன்னா வல்லமை அத்தனைக்குள்ளையும் பாயும். அந்த தெய்வீக வல்லமை சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா அவயங்களுக்குள்ளும் பாயும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது எலும்பையும் பூனையும் உருவ பிரிக்கத்தக்கதான அப்படிப்பட்ட வல்லமை என்று நம்ம எவரையும் ஆக்கியோன்ல 12 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை தெய்வீகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நீங்களும் நானும் தெய்வீகத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் அதிகாலமே கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அந்த தெய்வீகத்துக்காக, தேவனுடைய அன்புக்காக, தெய்வத்துடைய பராமரிப்புக்காக, தெய்வத்துடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய அனுக்கிரகத்தை கேட்டு, கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்போ அது எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அதை செய்கிறார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியிலே கபடம் இல்லாதவர்களுக்கு ஒன்று. இரண்டாவது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனத்தையும் வாசிக்கிறார். சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ மூன்றாவதாக வாசிக்கிறோம், நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த சரீரத்திற்குள்ள பாவம் தொடாது பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் எப்படிப்பட்ட சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்ப இந்த அவயங்களை ஃபர்ஸ்ட் 1வது காரியம் ஆவியில கபடம் இல்லாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2வது இதயத்துல சுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3வது காரியம் உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதம். நம்முடைய அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படியானா இந்த சரீரங்களை ஆண்டவர் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்துவதற்கு நீதி
நீதி இருக்க வேண்டும். நீதி உள்ளவர்களாக அதை அப்படி தன்னை காத்து கொண்டு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது அக்கிரமத்தை மன்னிக்கிறார். அக்கிரமத்தை எண்ணவே மாட்டாராம். நாம அப்படி பிரயாசப்படும் போது